Hi guys, welcome to Code Clips. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா how to handle missing values in our dataset. இதை பற்றி ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். இதை நம்ம imputation சொல்லுவோம். imputation பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ் பண்ணணும், அப்புறமா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த imputation மெத்தட்ஸ் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாமா, அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் மிஸ்ஸிங் டேட்டா? நம்ம டேட்டா செட்டில் NaN இப்படி வேல்யூஸ் பார்த்துருப்போம். நம்ம நிறைய காலம்ஸில் இந்த மாதிரி NaN இருக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸில். ஸோ இது தான் நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வை டேட்டா இஸ் மிஸ்ஸிங், எதனால் டேட்டா மிஸ் ஆகுது? இப்படி ஒரு ரீசன் இருக்கலாம். மேபி டேட்டா கரப்ஷன் ஆகிருக்கலாம். கொஷின் கேட்குறப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்துட்டு கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல மறுத்துருக்கலாம் நம்ம சர்வேல. ஸோ ரெஃப்யூஸ்ட் டு ஆன்சர். ஸோ இதனால் நம்ம டேட்டா வந்து மிஸ் ஆகலாம். அடுத்த ஃபேக்டர் என்னென்னா, இன்டர்வியூவர் வந்து அந்த கொஷினை கேட்கவே ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டு அந்த கொஷின் கேட்கவே மறந்துருக்கலாம். அதனால் நம்ம வேல்யூ மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இன்டர்வியூவர் forget to ask. ஓகே, ஸோ இப்படி சில ஃபேக்டர்ஸால் நம்ம டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, இதனால தான் நமக்கு டேட்டா செட்டில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வருது. டைப்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ். Types of missing values. First type, missing completely at random. MCAR. Okay, missing completely at random அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸில் எந்த பேட்டர்னும் இருக்காது. இந்த வேல்யூஸ்லாம் ஏன் மிஸ் ஆகிருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ எந்த பேட்டர்னும் இல்லாமல் மிஸ் ஆகிருக்கிறது தான் MCAR. அண்ட் ரெண்டாவது மிஸ்ஸிங் அட் ரேண்டம். இதில் வந்துட்டு சம் பேட்டர்ன் இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்துட்டு டிபெண்ட் ஆஃப் அதர் காலம் அப்படி இருக்கும். லைக் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு, இப்போ நம்ம ஒரு சர்வே எடுக்கிறோம். அந்த சர்வேல வந்துட்டு பீப்புள் கிட்டக்கு வந்து ஏஜும் கேட்குறோம், உங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபீமேல் இப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃபீமேல், எல்லாருமே ஜெண்டர் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்துட்டு டேட்டாலாம் ஏஜில் மிஸ் ஆகுது. மேபி என்னவா இருக்கலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் வந்துட்டு அவங்களோட ஏஜ் வெளியில் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கலாம். ஜெண்டரையும் சொல்லியிருக்காங்க, பட் ஏஜ் சொல்லலை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. எங்கெல்லாம் ஃபீமேல் வருதோ அங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். சம் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் த ஏஜ் வந்துட்டு ஜெண்டரை டிபெண்டாக இருக்குது. ஸோ அதுதான் மிஸ்ஸிங் அட் ரேண்டம். அப்புறம் மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். அட் ரேண்டம் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, அதுதான் ஜெண்டர். ஸோ இங்கே ஃபீமேல், மேல், ஜெண்டருக்கெலாம் எல்லா பீப்புளும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பட் இன்கம் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறப்போ சில பேர் வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க 15K 20K. ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுது டேட்டா. ஸோ இது வந்துட்டு மிஸ் ஆகுறதுல சம் பேட்டர்ன் இருக்கும். பட் இன்னொரு வேரியபிளால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஹியர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்குமோ அங்கெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும். ஸோ
we can explain the age வந்துட்டு இன்னொரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஹியர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபீமேலும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, மேலும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பாதி பேர் ஆன்சர் பண்ணல? மேபி இப்படி ரீசனாக இருக்கலாம். ஒரு வேளை சில பேருக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதனால் ஆன்சர் பண்ண ரெஃப்யூஸ், ஐயோ நம்ம ஒரு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ வெளில சொல்ல தயங்கி அவங்க சொல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால வர்றது தான் மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். ஒன் பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் எதனால் மிஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அது எந்த டைப் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கீழே வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சொல்ல முடியும். நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணிட முடியாது மிஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸை. நம்ம மீடியன் மோட் இது எல்லாமே யூஸ் பண்ணோன்னா அது எந்த டைப் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோ methods used to handle missing data. First method, ரொம்ப ஈஸியாக குயிக் அண்ட் டர்ட்டி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த குயிக் அண்ட் டர்ட்டி டெக்னிக்ஸ் அதுதான் டெலீட். இங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக டேட்டாவை வந்து டெலீட் பண்ணிவிடுவோம் ரெக்கார்ட்ஸை. ரெண்டாவது டெக்னிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இம்ப்யூட்டேஷன் டெக்னிக்ஸ். இதில் மீடியன் மோட் இதை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூஸை இம்ப்யூட் பண்ணுவோம். த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் க்ரியேட்டிங் அ செப்பரேட் மாடல். ஓகே, இங்கே வந்து எந்த காலமில் வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கோ அந்த காலம்க்கு நம்ம வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அ கிளாஸிஃபிகேஷன் காலம் லைக் பைனரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸிஃபிகேஷன் மாடல் யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அ கண்டினியூஸ் வேல்யூஸ்னால் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 மெத்தட்ஸையும் இன்னும் கிளியர் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ரெக்கார்டில் டேட்டாவை ஈஸியாக டெலிட் பண்ணிட முடியாது. ஸோ வென் டு டெலிட் மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேட்டாவை டெலிட் பண்ணக்கூடாது. அப்போ வேறு எப்போ டெலிட் பண்ணலாம் அப்படின்னா MAR அண்ட் MCAR சொல்லுவோம்ல, மிஸ்ஸிங் அட் ரேண்டம் அண்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேட்டாவை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்போவும் ஈஸியாக டெலிட் பண்ணிட முடியாது. 10%க்கும் கீழே வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டா செட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா செட்டில் ஜஸ்ட் 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி தான் எழுத போகிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெலிட் பண்ணிக்கலாம். பட் இந்த நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு 2ன்றதே அதிகம் தான். சப்போஸ் கன்சிடர் 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதில் 2 வேல்யூஸ் தான் மிஸ் ஆகிருக்குன்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அப்போ டெலிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 வேல்யூஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வேல்யூ மிஸ் ஆகும்போது டெலிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து லாஸ் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கும் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று என்னடானா ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து காலம் ஆர் ஃபீச்சர்ஸ் இதை டெலீட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் டேட்டா செட். இப்போது இதில் ரேண்டமாக மிஸ் ஆகிருக்கு ஏஜ் அண்ட் சேலரி வந்து ரேண்டமாக மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் எந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ அந்த ரெக்கார்டெல்லாம் டோட்டலாக டெலிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுப்போம். ஸோ நமக்கு லாஸ்ட் 2 ரோஸ் வரும், மேலே இருக்கிற லாஸ்ட் 3 ரோஸையும் டெலிட் பண்ணி வரும். இதை தான் ஃபர்ஸ்ட் மெத்தட், ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா 6 அப்படின்ற காலமில் ஃபுல்லாகவே டேட்டா இருக்குது. ஏஜ் அண்ட் சேலரி இதில் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. சப்போஸ் ஏஜ்லேயும் ஒரு டேட்டா இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா சேலரி அப்படின்ற காலமில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக டேட்டாவே மிஸ் ஆகுது. இப்போது ஜஸ்ட் 2 வேல்யூஸ் தாங்க மிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. ஸோ அங்கே நிறைய வேல்யூஸ் ரேண்டமாக மிஸ் ஆகிருக்குது சேலரின்ற காலமில் அப்படின்னா நம்ம அதை கம்ப்ளீட் காலம் அதுவே டெலிட் பண்ணிடலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்டமாக எல்லா காலம்லேயும் 2-3 இப்படி வேல்யூஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலிட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப். அல்லது ஒரு காலம்லேயே நிறையா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை டெலிட் பண்ணிடலாம். அதையும் அந்த காலமை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி EDA எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். அந்த காலம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நம்ம EDA பண்ணுறப்ப தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தயங்காமல் டெலிட் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த காலம் நமக்கு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் அப்படின்னு EDA பண்ணுறப்ப தெரிஞ்சதுன்னா அந்த காலமாக டெலிட் பண்ணக்கூடாது. நம்ம ஹேண்டில் பண்ண வேறு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் மெத்தட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ், மீடியன் மோட். இதை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ 10%க்கும் கீழே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிட் பண்ணிடலாம். பட் பர்சன்டேஜ் வந்து 10 to 30% இருந்துச்சுன்னா நம்ம டெலிட் பண்ணக்கூடாது.
ஓகே, இப்போ ப்ரிவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸ் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் டெலிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. சப்போஸ் 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறப்போ 10 2 அந்த மாதிரி மிஸ் ஆகிருந்த பிரச்சனை இல்லை. 100 டேட்டாஸில் 50% வந்து டெலிட் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாமே டெலிட் பண்ணால் நமக்கு இன்ஃபர்மேஷனே ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடும்ல. ஸோ நம்ம டேட்டாவை லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 10%க்கு மேலே இருக்கிறப்போ நம்ம டெலிட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இம்ப்யூட்டேஷனுக்கு வேறு ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, தேர்ட் இம்பார்ட்டண்ட் டெக்னிக் தான் செப்பரேட் மாடல் க்ரியேட் பண்ணுற டெக்னிக். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் திஸ் டேட்டா செட். height 8 6 எப்படி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டேட்டா. ஓகே, இப்போ பாப்புலேட் பண்ணியாச்சு. இப்போ மிஸ்ஸிங் ரோஸ் இருக்குல்ல, இப்போ ஹைட்டில் மிஸ் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம டெஸ்ட்டு செட்டாக எடுத்துப்போம். ஓகே, அப்போனா செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ, த ஃபிஃப்த் ரோ இது எல்லாத்தையும் டெஸ்ட் செட் ஆகவும், த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் இதை வந்து ட்ரெயின் செட் ஆகும். நான் மிஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரைனிங் செட்டாகவும் வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைனிங் செட் எப்படி இருக்கும்னா, the first row 163 40 female and the third one 162 23 male and fourth one 140 22 female. okay, but test set எப்படி இருக்கும்னா height எங்கெல்லாம் மிஸ் ஆகி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எதுனா ஹைட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட டிபெண்ட் வேரியபிள், அதாவது y, அண்ட் ஏஜ் 6 அது வந்து எக்ஸ். ஓகேவா? அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயினை வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணிட்டு எக்ஸ் டெஸ்ட்டை வந்து மாடலுக்கு இன்புட்டாக கொடுத்து ஒய் டெஸ்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் மிஸ்ஸிங் வேல்யூஸ்க்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த கோடிங் பார்ட் வித்தவுட் எனி டிலே. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஹெட்டிங் டைப் பண்ணிக்கிறேன், டபுள் ஹேஷ் இம்போர்ட்டிங் டேட்டா செட். நான் சிஎஸ்வி ஃபைல் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கே நோட்டீஸ் பண்ணிங்களா, இண்டெக்ஸ் கால் இஸ் ஈக்குவல் டு அன்னேம்டு 0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இப்போ அதை நான் கொடுக்காம பண்ணேன்னா அன்னேம்டு 0 அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இண்டெக்ஸ் கால் இஸ் ஈக்குவல் டு அன்னேம்டு 0. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோல் டேட்டா செட்டையும் வேறு ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். why? because இப்போ நான் எடுத்துருக்க டேட்டா செட்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ 1 மினிட்க்கு உள்ளேயே லோடாகி முடிஞ்சிடும். சப்போஸ் இப்போ my டேட்டா செட் வந்து வெரி பிக் அப்படின்னா அது லோட் ஆகிறதுக்கு மேபி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டா செட்டை வந்துட்டு நான் ஒரு இடத்துல காப்பி பண்ணாமல் நான் ஒரிஜினல் டேட்டா செட்டை வச்சுட்டே நான் பண்ணிட்டுருக்கப்போ சப்போஸ் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் திருப்பி ரிட்ரீவ் பண்ண முடியாது. திருப்பியும் அந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்ணணும். அந்த டைம் நமக்கு திருப்பியும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ நம்ம வேறு ஒரு நேமில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம காப்பி பண்ண டேட்டா செட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டால் நம்ம அகெயின் லோட் பண்ண வேண்டாம். ஒரிஜினல் டேட்டாவோட அந்த நேம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி திருப்பியும் அந்த டேட்டா செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை எப்போவும் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இம்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இடிஏ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம டேட்டாவை பற்றி முழுசாக தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் df.info ஆஃப் இதிலேருந்து என் டேட்டா செட்டில் எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, மொத்தம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரி டேட்டா டைப் எல்லாத்தையுமே நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஓகே, இன் அவர் கேஸ் அப்ராக்ஸ் காஸ்ட் அண்ட் ரேட் இந்த 2 ஃபீச்சர்ஸில் தான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 காலம்லேயும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை. அண்ட் 4 காலமோட டேட்டா டைப்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நமக்கு தெரியும் அப்ராக்ஸ் காஸ்ட், அதாவது காஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு நியூமரிக்கல் டேட்டா டைப் அண்ட் ரேட் மீன்ஸ் ரேட்டிங். ஸோ அதுவும் ஒரு நியூமரிக்கல் டேட்டா டைப். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த தேர்ட் காலம் அப்ராக்ஸ் அண்டர்ஸ்கோர் காஸ்ட் ஃபார் 2 people. இந்த காலம் எதை ரெஃபர் பண்ணுறதுனா just the price of the food in the hotel.
ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய நேம் தேவையில்ல, அதனால இந்த காலம் நேமை நான் ரீநேம்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன் ப்ளஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டால் தான் நம்ம காலம் நேம் இப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம காலமோட வேல்யூஸ், யூனிக் வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். df டாட் ப்ரைஸ் டாட் யூனிக் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்குது. 6600 இருக்கட்டும். ஸோ எல்லாம் கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கிறதுனால அது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரேட்டுன்றது ஏன் ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். C/5/5 எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் நியூன்ற ஒரு வேர்டு வேறு அங்கே வந்திருக்கு புதுசாக. ஸோ இதனால தான் அதுவும் ஃப்ளோட் ஆர் நியூமெரிக்கல் வேல்யூவாக இல்லாமல் ஆப்ஜெக்ட் வேல்யூவாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் அண்ட் ரேட்டிங் காலம் இந்த ரெண்டையும் நம்ம எப்படி நியூமரிக்கல் காலமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎஃப் ஆஃப் ப்ரைஸ்ன்ற காலம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை வச்சுட்டு நம்மளால் ஒரு மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் த கமா வித் உள்ள ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு கமாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கமா எல்லாம் போய்டும். அதுக்கப்புறம் நான் அதை ஃப்ளோட்டாக மாற்றிடுறேன். இப்போ அது டேட்டா டைப்பை பார்க்கலாம். df டாட் இன்ஃபோ ஆஃப் நான் அதை ரன் பண்ணல. ஓகே, ஃப்ளோட்டாக சேஞ்ச் ஆச்சு. ரேட்டிங் காலமில் /5 அண்ட் நியூன்ற வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன் எழுதிக்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் அண்ட் ஸ்லாஷ்க்கு பின்னாடி இருக்கிற வேல்யூஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் அந்த 0 போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனை நான் உங்களுக்கு இன்னொரு செல்லில் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ 0வை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 4.1, 5, 4.1. ஸோ இப்போது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நமக்கு 4.1, 4.1, 3.8 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு தான் நான் 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ். இப்போது இதை ரன் பண்ணால் we got the answer. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃப்ளோட்டாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அங்கே நியூன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ we can't convert the string to a float. ஸோ அந்த நியூன்ற வேர்டை நாம் NaN அதாவது அது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அது ஃப்ளோட்டாக மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ட்ரை எக்ஸெட் பிளாக் எழுதியிருக்கேன். ரேட்டிங் காலமை வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்ற ட்ரை பண்ணணும். அப்படி எரர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எக்ஸெட் பிளாக்கில் என்ன பண்ணணுன்றது எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். df ஆஃப் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு df ரேட்டிங். இதை ரன் பண்ணலாம். குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் ஈக்குவல் டு நியூ. ஸோ இப்போ இந்த எரர் வேல்யூ இருக்குல்ல, இதுதான் E1. ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக்குக்கு இந்த வேல்யூ தான் பாஸ் ஆகும். ஸோ இப்போது புரிஞ்சிருக்கும். எக்ஸெப்ட் வேல்யூ எரர் அஸ் E1 தான் அந்த குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட்ன்ற லைன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சுல நியூன்றது தான் அந்த வேர்டுன்ட்டு. ஸோ ஏன் நம்ம ரீப்ளேஸ் நியூ வித் நான் சிம்பிளாக ஒரே லைனில் எழுதிடலாம்ல, எதுக்கு இவ்வளோ லைன் எழுதணும்னா இப்போ நமக்கு தெரியும் நியூன்றது தான் அந்த வேல்யூன்ட்டு. சப்போஸ் நமக்கு தெரியலை அந்த வேல்யூ உள்ளே என்ன இருக்குன்னு தெரிலனா நம்மளால் ஹார்ட் கோட் பண்ண முடியாது. தட்ஸ் வை we are writing this line. ஓகே, நான் இந்த E1 இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். print of E1 why it is not running. ஓகே, இது வந்து லூப்குள்ளே while ட்ரூன்ற லூப்குள்ளே இருக்கிறதுனால இப்போ ரன் ஆகலை. நான் அதை தனியாக செப்பரேட்டாக எழுதுகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் த நெக்ஸ்ட் லைன் எக்ஸெட் பிளாக். we are facing error near break because லூப்குள்ளே இல்லைன்னா பிரேக்குன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் இப்போது print of E1 நம்ம அந்த எரர் லைன் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் E1 வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். str of E1 தென் split of colon. ஸோ லெட்ஸ் see the line. இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் அடுத்து இருக்கிற சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ -1 த லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேர்டு மட்டும் நமக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிற வேர்ட். அண்ட் இது நியூன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் ஆஃப் யூஸ் பண்ணால் அந்த ஸ்பேஸ் போயிடும். ஸோ த நெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் தட் 2 கோட்ஸ் இருக்குல்ல, சிங்கிள் கோட்ஸ், அதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் வித் நத்திங். ஓகே, இப்போ இந்த நியூன்ற வேர்டு மட்டும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த வேர்டை லெட் மீ அன்செக் திஸ் லைன். தென் df ஆஃப் ரேட்டிங். ஸோ நாய்ஸ் என்ட்ரி, இந்த ஹோல் சென்டர் நாய்ஸ் என்ட்ரியில் வர அவுட்புட் என்னது நியூ. ஸோ அந்த நியூன்ற வேர்டை np.na என்னால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஸோ லெட் மீ ரன் திஸ். ஓகே, நம்ம ரேட் அதை வந்து ரேட்டிங்னு ஒரு காலமில் ஸ்டோர் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா அங்கே ரேட்டுன்னு சொல்லி இன்னொரு காலமும் இருக்குது. ஸோ நம்ம அதை ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் ரேட் ஆஃப் ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 காலம். ஓகே, in place equal to 2. ஸோ now அந்த காலம் போயிடுச்சு. ஸோ now we are okay with our data. And remaining part 2ல பார்க்கலாம்.